இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்வழி மருத்துவக் கல்லூரி தண்டார்பேட்டையில் இருக்க சொல்லியிருக்கோம். அதுதான் ப்ராசஸில் இருக்கா? ஏன்னா மத்திய அமைச்சர் நீங்கள் வர்றப்போலாம் தமிழ்வழி மருத்துவம் வழங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொறியியலை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இல்லை, ஏற்கனவே அது சம்பந்தமான புத்தகங்கள்லாம் அதாவது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் மருத்துவ மாணவர்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கும் நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாகலாம் இன்னும் 2 நாளில் எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. அதில் அறிவிப்புகள் வெளியிடும். சார், தமிழ்வழி மருத்துவக் கல்லூரி தண்டார்பேட்டையில் இருக்க சொல்லியிருக்கோம். அதுதான் ப்ராசஸில் இருக்கா? ஏன்னா மத்திய அமைச்சர் நீங்கள் வர்றப்போலாம் தமிழ்வழி மருத்துவம் வழங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொறியியலை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இல்லை, ஏற்கனவே அது சம்பந்தமான புத்தகங்கள்லாம் அதாவது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் மருத்துவ மாணவர்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கும் நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாகலாம் இன்னும் 2 நாளில் எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. அதில் அறிவிப்புகள் வெளியிடும். சார், தமிழ்வழி மருத்துவ அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மருத்துவக் கல்வி தமிழ் வழியில் போதிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழகத்தில் மருத்துவ பாடத்திட்டத்திற்கான புத்தகங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவு பெற்றதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சமீபத்தில் தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் மருத்துவம், பொறியியல் போன்றவற்றை தமிழ் மொழியிலே கற்பிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும், ஏன் தமிழில் கற்பிப்பது இல்லை என்று ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார். எனவே இது தொடர்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மாருதி என்ற நிறுவனத்தினுடைய அந்த புதிய அலுவலகம் சிறப்பு விழா நிகழ்ச்சியில அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் கேள்வி கேட்டபோது அவர் பதில் கொடுத்திருக்கின்றார். தமிழகத்தில் மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இதனை மருத்துவ மாணவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் 2 நாளிலே இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இனி மருத்துவ மாணவர்கள், அந்த 1ஆம் ஆண்டு மாணவர்கள் உள்ளிட்ட ஆங்கிலத்தில் மட்டுமில்லாமல் அவர்கள் தாய்மொழியான தமிழிலும் கூட கற்பதற்கான அந்த வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். பொறியியல் பொறுத்தவரையில் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொறியியல் தமிழிலே கற்பிக்கப்படுகிறது. அதே போல மருத்துவமும் தமிழ் மொழியிலே கற்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே இதனை தமிழக அரசு முன்னெடுத்து வருகின்றது. அதற்கான பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் தமிழக அரசு வெளியிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பாஜகவினருடைய, குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக இந்த பதிலை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.